வைலன்ஸ்லாம் வேற மாதிரி, லவ்வை பற்றி வேற மாதிரி எடுத்துருவாங்க. ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று இருக்கு. அந்த சோஷியல் மெசேஜ் இப்போ இருக்க யாருமே இது பண்ணுறதில்ல. அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். அதை தான் மெயினாக அவர் சொல்லியிருக்காரு. அதை வச்சு வேற லெவலில் படம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. எஸ்கே வேற மாதிரி ஆக்டிங் தலை, வேற மாதிரி அவர் ஆக்டிங் போக ஏறிட்டே போயிட்டு இருக்கு. விஜய் தளபதி வந்து துப்பாக்கி கொடுத்தது சரிதான், அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சினிமா கொடுத்த வர ஏறிட்டு வந்துடுவார். வாழ்த்து வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. அன்எக்ஸ்பெக்டட் தான். செம்ம லவ் மூவி, நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி, நல்ல ஒரு ஃபுல் எமோஷனாக இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேயே இந்த எண்டு வரைக்கும் நல்ல ஒரு லவ், அப்புறம் ப்ரொடெக்ஷன். அந்த லவ்வுக்காக அவர் இவ்வளோ இது பண்ணுவார் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு சூப்பரான மூவி ப்ரோ, நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. துப்பாக்கி 2010 வந்து அதை 100 கோடிக்கு விஜய் அண்ணாவுக்கு அடிச்சு கொடுத்து அதை ஹிட் அடித்ததும் அவரு தான். இன்னைக்கு 2025 துப்பாக்கி, அதாவது கன் மாஃபியாவை ஒழிச்சு இன்னைக்கு அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சது நம்ம முருகதாஸ் தான். அதில் ரொம்ப பெருமை கொள்கிறது இந்த தமிழ்நாடு. ஓகேவா, இவங்க வந்து கன்னை வந்து தமிழ்நாட்டில் இறக்கிடணும்னு பார்க்குறாங்க. டேய், சப்பாத்தி திங்கிற உங்களுக்கு அவ்வளவு இருந்தா தக்காளி சோறு பிரியாணி சோறு சாப்பிட்டு வகை வகையாக சாம்பார் சாதம் சாப்பிட்ட எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்கிறாரு படத்தில் நம்ம முருகதாஸ் அண்ணன். எனக்கு தெரிஞ்ச ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கூஸ் பம்பிங்காக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்டோரி ஓவரால் துப்பாக்கி அளவுக்கு இல்லைனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்க 2 பேரோட காம்போ சூப்பராக இருக்குது.